பெண்களுக்கு என பிரத்யேகமாக நடமாடு மருத்துவ சேவை அளிக்கும் வாகனங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்த நிலையில் அந்த வாகனத்தில் என்னென்ன வசதிகள் இருக்கின்றன என்பது குறித்து செய்தியாளர் ராஜேஷ் விளக்க நாம் கேட்கலாம். ராஜேஷ் வணக்கம். முதலமைச்சர் துவங்கி வைத்த நிலையில் அதில் என்னென்ன சிறப்பான வசதிகள் செய்யப்பட்டிருக்கு, என்னென்ன முக்கியத்துவம் அதில் இடம்பெற்றிருக்கிறது, முழுமையான விவரங்களை வழங்கலாம். கௌதமி வணக்கம். பெண்களுடைய நல்வாழ்விற்காக தமிழக அரசு சார்பில் 40 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு 38 புதிய வாகனங்கள் வாங்கப்பட்டிருக்கிறது. நம் பின்னால் இருக்கக்கூடிய இது போன்று 38 வாகனங்கள் பெறப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வாகனமும் 1,10,00,000 ரூபாய் செலவில் பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாகனம் ஒரு கிராமத்திற்கு அல்லது ஒரு இடத்திற்கு செல்கிறது என்றால் ஒரு மருத்துவமனையை நேரடியாக அங்கு சென்றதற்கு சமம். அந்த அளவுக்கு உள்ளே பல்வேறு வசதிகள் இருக்கிறது. இதில் மருத்துவர்கள் இருப்பார்கள், செவிலியர்கள் இருப்பார்கள், உள்ளிட்ட பல பேர் இதில் சென்று அவர்களுக்கு தேவையான பெண்களுக்கு, அதாவது எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் விமன்ஸ் என்ற அடிப்படையில் பெண்களுக்கு தேவையான பல்வேறு வசதிகளை செய்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கிய அங்கமாக பார்க்கப்படுகின்றது. இதில் என்னென்ன சேவைகள் வழங்கப்படும் என்பது இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நீரிழிவு பரிசோதனை, அதாவது சுகர் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உயர் ரத்த அழுத்தத்திற்கான பரிசோதனை, இரத்த சோகை கண்டறிதல், 30 வயதுக்கு குறைவாக இருக்கக்கூடிய அந்த பெண் குழந்தைகள் அதிகமாக இரத்த சோகை இருக்கும், எனவே அவர்களுக்கு கண்டறிவதற்கான வசதி இருக்கின்றது. இசிஜி பரிசோதனை, மார்பக புற்றுநோய் பரிசோதனை, கருப்பை வாய் புற்றுநோய்க்கான பரிசோதனை மற்றும் வாய் புற்றுநோய்க்கான பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கிய இந்த வாகனம் தயாராக இருக்கின்றது. உள்ளே என்னென்ன வசதிகள் இருக்கிறது என்பதை நாம் தற்போது பார்க்க போகின்றோம். இந்த வாகனத்தை தான் இன்று காலை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து அவர் பார்வையிட்டு தொடங்கி வைத்திருக்கின்றார். விரைவில் 38 மாவட்டங்களுக்கும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு வாகனம் என்ற அடிப்படையிலே அனுப்பப்பட இருக்கின்றது. தற்போது நாம் அந்த வாகனத்திற்கு உள்ளே இருக்கின்றோம். இதுதான் அந்த லெபார்டரி, ஒரு மினி லெபார்டரி. இரத்த பரிசோதனை மேற்கொள்வதற்கான ஒரு அறை இது. இந்த வசதியை பயன்படுத்தி நாம் அந்த இரத்தத்தில் இருக்கக்கூடிய சுகர் அளவு, அதே போல கொலஸ்ட்ரால் உள்ளிட்ட ஹீமோகுளோபின் உள்ளிட்ட பல விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும். இதற்கு முன்பு சுகர் டெஸ்ட் எடுக்க வேண்டும் அல்லது கொழுப்பு உள்ளிட்ட விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அருகில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள், இது போன்று மக்கள் நீண்ட தூரம் செல்ல வேண்டிய அவசியம் இருக்கும். ஆனால் இனி ஒவ்வொரு கிராமத்திற்கும், மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதிகளுக்கும் இந்த வாகனம் மக்களை தேடியே வர இருக்கிறது. அதனால தான் இதுக்கு பெயரே மக்களை தேடி மருத்துவம். அந்த திட்டத்தின் கீழ் தான் பெண்களுக்கான இந்த வசதி ஏற்பாடு செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது தவிர இன்னும் பல வசதிகளும் இந்த வாகனத்திலே தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறை, அதாவது அது முதல் அறை லெபார்டரி, மினி லெபார்டரி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய இந்த அறையை பொறுத்தவரையில் இது அந்த கருப்பை புற்றுநோய் கண்டறிவதற்கான ஒரு பிரத்யேக அறையாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. தங்களுக்கு அந்த புற்றுநோய் இருக்கும் என்று சந்தேகப்படக்கூடிய அல்லது 30 வயது கடந்த அனைவருமே இன்றைய சூழ்நிலையில் அந்த சோதனை செய்து கொள்ள வேண்டியது அவசியம் என்று மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள். காரணம், 3 வகையான புற்றுநோய் அதிகமாக காணப்படுகின்றது. உலகம் முழுவதும் புற்றுநோய் அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலையிலே தொடர்ந்து இது போன்ற அவசியம் மிகவும் முக்கியம் என்று சொல்கிறார்கள். அதே போல இசிஜி செய்து கொள்வதற்கான வசதியும் இங்கே வைக்கப்பட்டிருக்கின்றது. இசிஜி செய்து உடனுக்குடன் அவர்களுக்கான அந்த மருத்துவ அறிக்கைகளும் கொடுக்கப்படும். இந்த வாகனத்திலேயே மருத்துவர்களும் செவிலியர்களும் கொண்ட குழுவும் வருவார்கள் என்பதனாலே இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் குறிப்பிடுகிறார்கள். இதே போல அடுத்து இன்னொரு பிரத்யேக அறை இருக்கின்றது. அங்கு என்ன மாதிரியான அந்த வசதிகள் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க போகின்றோம். இதில் மொத்தமாக 3 கம்பார்ட்மெண்ட் என்ற அடிப்படையில் 3 பிரத்யேக அறைகள் இருக்கின்றது. எனவே அந்த 3 அறைகள் இங்கு தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வாகனத்திலும் இதே போல் தான் இருக்கிறது. இங்கே ஒரு அதிகாரி இருக்கின்றார், அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சார், மற்ற 2 அறையும் பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிற மாதிரி ஈஸியாக இருந்தது. இது ஏதோ மெஷின்லாம் இருக்குது சார், என்னன்னு புரியல சார், என்னன்னு சொல்லுங்கள் சார். இது வந்து 2 டைமென்ஷன் மகளிர்களுக்கான புற்றுநோய், மார்பக புற்றுநோய் பரிசோதிக்கும் கருவி இது. ஆக்சுவலாக இந்த கருவி வந்து இந்த வாகனத்தில் வந்து பொருத்தப்பட்டிருக்கிறதுனால ஸோ மகளிர்கள் வந்து இங்கேயே வந்து இதை வந்து ஆய்வு மேற்கொண்டு உடனடியாக அதற்கான அந்த ஃபிலிம், அந்த எக்ஸ்ரே ஃபிலிமையும் அவர்கள் வந்து பெற்றுக்கொள்வதற்கான வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த ஆய்வு என்பது இதுதான் முதல் முறையில் ஒரு சிறிய வாகனத்தில், ஏனால் இந்த பரிசோதனை வந்து குக்கிராமங்களிலும் சென்று அடைய வேண்டும் என்ற அரசின் ஒரு கொள்கையால் இந்த கருவி ஒரு சிறிய வாகனத்தில் இதுதான் முதல் முறையாக பொருத்தப்பட்டுள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
அதாவது இந்த வாகனம் வந்து பிரத்யேகமாக அதிகமாக கேன்சர் பேஷண்ட்டுகளுக்கு கேன்சர் இருக்கிறதா என்பதை கண்டறிவதற்கான ஒரு முக்கிய விஷயமாக இருக்கின்றது. இப்போ எக்ஸ்ரே போன்ற விஷயங்கள் நாம் பார்த்திருப்போம். நம்முடைய செஸ்ட் எக்ஸ்ரே எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நாம் இந்த இடத்துல நின்று எடுப்பது போல இருக்கும். அதே போன்றுதான் இந்த கருவியும் பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டிருக்கிறது. பெண்களுக்கான மார்பக புற்றுநோய் உள்ளிட்ட அந்த விஷயங்களை கண்டறிவதற்காக இந்த கருவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கருவியை உயரத்துக்கு ஏற்ப, அதாவது பெண்களுடைய அந்த உயரத்துக்கு ஏற்ப உயர்த்திக் கொள்ளவும் பிறகு அதை குறைத்துக் கொள்வதற்குமான வசதியும் கூட செய்யப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். இதே போல அடுத்ததாக மற்றொரு அறை இருக்கின்றது. சார், இப்போ இதுல வந்து எனக்கு ஒரு சின்ன டவுட். இப்போ இதுல வந்து ரேடியேஷன் இருக்கும் சார், எக்ஸ்ரே எல்லாம் எடுக்கிறப்ப இப்போ ரேடியேஷன் எப்படி சார் ப்ரொடக்ட் பண்ணுவீங்க? இந்த ரேடியேஷன் வந்து இந்த கம்ப்ளீட் ரூமே வந்து லெட்னால் கவர் செய்யப்பட்டுள்ளது. ஸோ இது வந்து 2 mm லெட்லால் வந்து கம்ப்ளீட்டாக வந்து எல்லா இடமும் கவர் பண்ணியிருக்கிறதுனால ரேடியேஷன் வந்து எந்த விதத்துலையும் வந்து யாருக்கும் இதில் ஆபத்து வராது. ஸோ இந்த ப்ரொடெக்ஷனால தான் வந்து இதை போட்டுட்டு இதுக்கு வந்து அப்ரூவலும் வந்து நம்ம அதுக்கான தகுந்த அத்தாரிட்டிகிட்ட இருந்து நம்ம வாங்கி வச்சுருக்கோம். ஸோ அதனால் இது எல்லா டெஸ்ட்டும் பார்த்து இதில் எந்தவித கதிர்வீச்சும் வந்து மற்ற மக்களுக்கு வந்து வரவங்களுக்கோ இல்லை பரிசோதனை செய்பவர்களுக்கோ எந்தவித ஆபத்தும் இதில் ஏற்படாது. ஓகே சார், நிச்சயமாக இப்போ இந்த இடத்தை பொறுத்தவரையிலே அந்த கேன்சர் உள்ளிட்ட அந்த பிரச்சனைகளுக்காக வரக்கூடியவர்களுக்கும் பிரத்யேகமாக உடனடியாக பரிசோதனை செய்யப்பட்டு அந்த இசிஜி உள்ளிட்ட பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டு அவர்களுக்கான அந்த ரிப்போர்ட்ஸ் உடனடியாக வழங்கப்படும் என்றும் அதிகாரிகள் குறிப்பிடுகிறார்கள். இந்த சாம்பிள் ரிப்போர்ட்ஸ் இங்கே வைக்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் அருகிலேயே கணினி உள்ளிட்ட அந்த வசதிகளும் இருக்கின்றது. எனவே இங்கே எடுக்கக்கூடிய அந்த விஷயங்கள் கண்டறியக்கூடிய அவர்களுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது என்பதை கண்டறிந்து உடனடியாக அந்த ரிப்போர்ட்ஸ் கொடுப்பதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த எக்ஸ்ரே உள்ளிட்டவை எல்லாம் எடுக்கப்பட்டால் அவை உடனடியாக வெளியே எடுத்து கொடுப்பதற்கான அந்த பிரத்யேக கருவிகளும் சிறிய அளவிலும் பெரிய அளவிலுமாக தயார் செய்து இந்த வாகனத்துக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது முழுக்க பெண்களை மனதில் வைத்து பெண்களுடைய நலவாழ்வுக்காக தமிழக அரசால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வாகனம். மொத்தம் 38 வாகனங்கள் இருக்கக்கூடிய நிலையில அனைத்து வாகனங்களிலும் இதே போன்றதொரு வசதி தான் செய்யப்பட்டிருக்கின்றது. 30 வயதுக்கு கீழ் இருக்கக்கூடிய அந்த பள்ளி அல்லது கல்லூரி படிக்கக்கூடிய அந்த மாணவிகளுக்கு அவர்களுக்கு ரத்த சோகை உள்ளிட்ட வேறு ஏதாவது பிரச்சனைகள், உடல் சார்ந்த பெண்கள் சார்ந்த பல பிரச்சனைகள் இருந்தால் அவற்றை கண்டறிவதற்கான பல தொழில்நுட்ப வசதிகளும் கூட இந்த வாகனத்தில் இருக்கிறது. 30-35 வயதை கடந்து விட்டாலே 3 வகையான பரிசோதனை கட்டாயம் என்று சொல்கிறார்கள். அதாவது கருப்பை புற்றுநோய், வாய் புற்றுநோய், இது போன்ற சில புற்றுநோய்கள், மார்பக புற்றுநோய் போன்றவை எல்லாம் இப்போது யாருக்கு வேண்டுமானாலும் வருகிறது, நமக்கெல்லாம் வராது என்று இருக்கக்கூடாது. கிராமப்புறங்கள் இருந்தாலும் கூட வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. எனவே அவர்களிடம் அவேர்னஸ், போதுமான விழிப்புணர்வு இல்லை. எனவே மக்களை அரசே தேடி சென்று அவர்களுக்கு தேவையான அந்த சிகிச்சையை, அவர்களுக்கு தேவையான விழிப்புணர்வை, பரிசோதனையை வழங்குவதற்கான முயற்சி தான் இந்த வாகனம் என்று குறிப்பிடுகிறார்கள். எனவே ஒரு கிராமத்திலே சென்று நிறுத்திவிட்டால் அந்த கிராமத்திலே ஒரு 500 பெண்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு அந்த நாள் முழுவதும் அங்கேயே தேவையான பரிசோதனைகளும் செய்து உடனுக்குடன் ரிப்போர்ட்ஸும் கொடுக்கப்பட்டுவிடும் என்பதனாலே இது தமிழ்நாட்டு பெண்களுக்கு ஒரு வரப்பிரசாதமான வாகனம் என்று அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். விரைவில் இது ஒவ்வொரு கிராமம் நோக்கி புறப்பட இருக்கின்றது.